அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கம் ஏற்படவிருக்கிறதுங்க. அந்த வகையில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஜோதிடத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதம் அப்படிங்கிறது சற்று சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களின் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது. முக்கியமாக கிரகங்களின் சில அரிய நிகழ்வுகளும் நடைபெற போகிறது. அதில் தேவர்களின் குருவாக கருதப்படக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் ஜூலை 7ஆம் தேதி உதயமாக போகிறாரு. அதே போல் மீன ராசியில் பயணித்து வரக்கூடிய நீதிமான் சனி பகவான் ஜூலை 13ஆம் தேதி வக்ரமாக போகிறாரு. இப்படி ஒரே மாதத்தில் அடுத்தடுத்து பெரிய கிரகங்களின் நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களினால் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலையுமே தென்படும் அப்படின்னு சொல்லலாம். அதில் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாகவே இருக்க போகிறது. குறிப்பாக அந்த ராசிக்காரர்களுக்கு திடீரென்று பணம் தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில ராசிக்கு இந்த காலம் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய சனி மற்றும் குருவின் மாற்றத்தால் அதிர்ஷ்டம் அல்லது துரதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்களில் கும்பராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட பலன்களை கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலம் முன்னேற்றமும் வளர்ச்சியும் மிக்க காலகட்டமாக இருக்கும். மனதில் இருந்து வந்த பாரங்கள் பரிபூரணமாகவே நீங்கும். காது, மூக்கு, தொண்டை, ஜலதோஷம் தொடர்பான பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வெர்ச்சிகம், மயக்கம் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கழிவு பாதை, வயிறு, அசிடிட்டி தொடர்பான நோய்களில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது நல்லதுங்க. அதே மாதிரி சுபகாரியங்களில் இருந்து வந்த தடை நிவர்த்தியாகும். குரு பகவானினுடைய பலம் தங்களுடைய ராசிக்கு இல்லை அப்படின்னாலும் கூட தடைகள் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில், படிப்பு, வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பயணங்கள் செய்ய நேரிட்டால் அதனை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அந்த பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதன் மூலமாக மகிழ்ச்சியும் தங்களுக்கு ஏற்படலாம். அதே போல் குடும்பத்திலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி தங்களுடைய மதிப்பு, மரியாதை, புகழ், செல்வாக்கு அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் முன்னேற்றத்தை காண்பீங்க. இழுபறியாக இருந்து வந்த அனைத்து விஷயங்களும் படிப்படியாக மாறவும் செய்யும். உத்தியோகத்தில் அனைத்து விதமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். பிள்ளைகளிடம் கோபப்படுவதை தவிர்ப்பது நல்லது. அவர்களிடம் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியதும் அவசியம். சொந்த தொழில் தனியாக தொடங்குவதற்கான யோகமும் இருக்கு. அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கவும் ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். கூட்டு தொழிலில் இருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய யோகமும் உண்டாகலாம். அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகளால் வெற்றிகள் உண்டாக பெறுவீங்க. அதிக அளவிலான யோகத்தையும் ஆதாயத்தையும் பெறுவீங்க. குடும்பத்தில் தங்களுடைய துணையுடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக தீருங்க. அனைத்து விஷயங்கள்லையும் அனுகூலங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. நினைச்ச காரியங்கள் சரியான நேரத்தில் நடக்குங்க. வியாபாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். சந்தையில் சிக்கிய பணம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்கிறவங்களுக்கு கூடுதல் வருமானம் இருக்குங்க. ஐடி துறையில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உறவுகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருங்க. சகோதரர்களுடன் சண்டை வராமல் பார்த்து கொள்ளுங்க. குடும்ப விஷயங்களில் தந்தையின் ஆதரவு கிடைக்காமலும் போகலாம். ஆனாலும் இது நீண்ட நாள் நீடிக்காது. இந்த காலகட்டத்தில் தந்தையுடனான மனஸ்தாபம் ஓரளவுக்கு சரியாகிடுங்க. திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. ஒரு சில நேரத்தில் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில்
சில குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்படதாங்க செய்யும். குடும்பத்திலையும் சில பிரச்சனைகளும் இருக்கலாம். தங்களுடைய பேச்சிலையும் நடத்தையிலையும் சற்று கவனமாகவே இருங்க. சரியான நேரத்தில் தங்களுடைய கடமைகளை செய்யணும். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரருடன் சண்டை வரலாம். காதல் உறவில் சில தடைகளும் வரலாம். நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கோர்ட்டுக்கு வெளியில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் அவ்வப்போது எட்டி பார்க்கத்தான் செய்யும். எந்த முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நல்ல நண்பர்களிடம் ஆலோசனை கேட்க பாருங்க. முக்கியமான வேலைகளை தள்ளி போடாம சரியான நேரத்தில் செய்ய முயற்சி பண்ணுங்க. உணவு விஷயத்துல கவனமாகவே இருங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தில் சில பல மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அது பெரும்பாலும் தங்களுக்கு நல்ல மாற்றங்களாகவே அமையும். அதனால கவலைப்பட வேண்டாம். தடைபட்ட வேலைகள் எல்லாமே வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். வேலையிலையும் மேலதிகாரிகள் அப்படி இல்லைனா உடன் வேலை செய்கிறவர்களினுடைய ஆதரவு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவி செய்வாங்க. காதல் வாழ்க்கையும் நன்றாகவே இருக்கும். காதலருடன் சந்தோஷமாக நேரத்தையும் செலவிடுவீங்க. ஒரு சிலருக்கு நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்துடன் நீண்ட தூரம் பயணம் செய்ய நீங்கள் திட்டமும் போடலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளிடம் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அவசியமானதுங்க. அவர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறதுனால அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க. சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தங்களுடைய இலக்கில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. பயணத்தின் போது உடல் ஆரோக்கியத்தையும் உடைமைகளையும் பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகளை பேசும்போது சண்டை வராமல் பார்த்து கொள்ளுங்க. எந்த முடிவு எடுக்கும் போதும் உறவினர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள பாருங்க. காதல் உறவுலையும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. தங்களுடைய உறவுல உண்மையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கஷ்டமான நேரத்துல தங்களுடைய துணை தங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பாங்க. இந்த காலத்துல தங்களுடைய குழந்தைகளால நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு கலவையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் வேலை மற்றும் வியாபாரத்துல முன்னேற நல்ல வாய்ப்புகள் இருக்கும். ஆனா உடல் ஆரோக்கியம் கெடவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால வேலையுடன் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க. இந்த நேரத்தில் பருவகால நோய்கள் வரலாம். நிலம் மற்றும் கட்டிடம் வாங்குறது விற்கிறது தொடர்பான முடிவுகளை கவனமாக எடுக்க பாருங்க. உங்களுடைய காதல் உறவுகளில் நல்ல மாற்றங்கள் தெரியும். ஒரு பெண் நண்பரின் உதவியால் தவறான புரிதல்கள் ஏற்படுங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று. காதல் துணையுடன் உறவு வலுவடையலாம். திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மற்றவர்களின் தேவையில்லாத குறுக்கீடுகளை தவிர்த்து கொள்ளுங்க. இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை கசப்பானதாக மாற ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய தினசரி செயல்பாடுகளை ஒழுங்காக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பயணங்கள் இனிமையாகவும் பயன் தரக்கூடியதாகவும் இருக்க பெறலாம். உங்களுடைய வேலை மதிப்பு கெட வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயின் உடல் நலத்திலையும் உங்களுடைய நலன்லையும் கவனத்தை கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உடலை பொறுத்த வரைக்கும் உடலில் மூட்டு வலி பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய முடிவை எடுக்கும் போதும் ஒரு பெரியவரினுடைய ஆலோசனையை பெற மறந்து விடாதீங்க. காதல் உறவுகள் ஆழமாகலாம். காதல் துணையுடன் பரஸ்பர ஒருங்கிணைப்பு நன்றாக இருக்கணும்னா வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தில் வேலை செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய லாப ஆதாரங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்துடன் பெரிய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யலாம். நிலம் அப்படி இல்லைனா வீடு வாங்க விற்க விரும்புகிறீங்க அப்படின்னா சிறப்பானதாகவே அமையப்பெறுகிறது. இந்த நேரத்தில் தங்களுடைய நெருங்கிய நண்பர்களுடன் நட்பை பராமரிக்க பாருங்க. வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதாரண லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை தீவிரமாக எடுத்துக்கொண்டு விரைவில் தீர்க்க முயற்சி பண்ணுங்க. காதல் உறவுகளில் ஒருவருக்கொருவர் உணர்வுகளை மதித்து நடந்து கொள்ளுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் காதல் உறவில் விரிசலும் ஏற்படலாம். குடும்ப பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக தீர்த்து தங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நேரம் ஒதுக்க வேண்டியது அவசியம். இந்த காலகட்டத்தில் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக தாங்க இருக்கும். வேலையில் சக ஊழியர்களிடமிருந்து எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடலாம். அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்புகளை நீங்கள்
வைத்துக்கொள்ள வேண்டாம் சக ஊழியர்களிடமிருந்து. அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய வேலையை தந்திரமாக செய்து முடிக்க முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். ஒட்டுமொத்தமாக உங்களுடைய வேலை செய்யக்கூடிய முறையில் மாற்றங்களை கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது சில பிரச்சனைகளை உருவாகலாம். அது அமைதியான மனதுடன் தீர்க்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை தெளிவாக வைத்திருக்க வேண்டியது முக்கியம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குழப்பம் நீடித்து செய்யக்கூடிய காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. தெளிவாக எல்லாத்தையும் வைத்துக்கொள்ள பாருங்கள்.